அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சாம்பார் ரெசிபி போட்டிருக்கோம். நிறைய மெத்தடில் சாம்பார் வைக்கலாம். இன்றைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சாம்பார் வைக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அதில் வச்சு சாப்பிடுங்க. எப்படி வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கணும். நல்லா கழுவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு 2 பச்சை மிளகா அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி மீடியம் சைஸில் நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 3 அல்லது 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழையணும். விசில் ஸ்டீமெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழஞ்சி வெந்திருக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம். நம்ம பொதுவாக வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு போடுவோம். இப்போ இந்த மெத்தடில் நேராக காயெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் கடைசியாக தாளிச்சிக்கலாம். இப்போ வெந்த பருப்பில் தேவையான அளவுக்கு காய்கறி சேர்த்துக்கோங்க. எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சாம்பார் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காய் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் புளி சேர்த்துக்க போகிறோம். 1 டம்ளர் தண்ணியில் ஒரு லெமன் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருந்தால் சாம்பார் நல்லாயிருக்கும். புளித்தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். இது கொதிச்சிட்ருக்கையிலே வேறொரு அடுப்பில் நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் சேர்க்குறது சாம்பாருக்கு நல்ல வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொண்டு கொதிக்கிற சாம்பாரில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா கலந்து விட்டுறணும். தாளிக்கும்போது வெங்காயம் சேர்த்து தாளிக்கும்போது சாம்பார் நல்ல வாசனையோட கூடுதல் ருசியாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. சாம்பாரில் மாங்காய் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை பிச்சு போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.